நம்ம பார்க்க போகிறது சிறகடிக்க ஆசை தாங்க. இன்றைக்கி சிறகடிக்க ஆசையில் என்ன நடக்குது வாங்க பார்க்கலாம். நம்ம மீனா வந்து பார்வதி அவங்க வீட்டுக்கு பூ கொடுக்க போயிருக்காங்க. அந்த டைம் வந்து பார்வதி வந்து வீடியோ பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மறைக்கிறது அது நம்ம பெரிய பண்ணுற துரோகம், பொய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதை சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டு நம்ம மீனா உண்மையை மறைக்கிற குற்ற உணர்ச்சியிலேயே பார்த்துட்ருக்காங்க. அந்த டைம் பார்வதி என்ன மீனா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க நம்ம விஜயா வந்துடுறாங்க. விஜயா வந்தோடனே இவ இங்கே தான் வந்திருக்காளாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவை பற்றி குறை சொல்லணும், அவளுக்கு தூக்கமே வராது. இப்போ வீட்டை விட்டு போய் ஜாலியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னு இவ கவலைப்படுறாங்களா இல்லை சந்தோஷப்படுறாங்களேனே தெரியல. ஜாலியாக இருக்கா. அவங்க ஜாலியாக இருந்தால் எப்படி இருந்தால் இவங்களுக்கு என்ன. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே டைம் சிந்தாமணியும் அவங்க கூடயே வந்திருக்காங்க. எல்லா வீட்லேயும் ஒன்றா தான் திரிவாங்க போல். அதோட நம்ம மீனா வீட்டுக்கு போயிடறாங்க. இங்கே சுருதி வந்திருக்காங்க, மீனாவோட தங்கச்சி வந்திருக்காங்க. எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது எதுக்குக்கா கோச்சிக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட தங்கச்சி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு சுருதி சொல்கிறாங்க, சும்மா தான் எந்த காரணமே இல்லை, இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லையில் இதை சொல்லதான் போனீங்களாக்கும். இல்லை அம்மா அப்போ தான் ரெசிபி சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க, அதனால நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி. சரி நான் கிளம்பி சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம சுருதி கிளம்பி. அதே டைம் வந்து மீனாவோட தம்பி மாமா என்னை பார்க்க வந்தாருக்கா, இதுதான் நடந்துச்சு அம்மா, இதுக்கெல்லாமா கோச்சிட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதே டைம் பார்த்திங்கன்னா நம்ம முத்து ஃப்ரெண்ட்ஸோட சண்டை, ஏன் போனா வீட்டை விட்டு, எதுக்கு போனா, எவ்வளோ சண்டை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 100 தடவை ஃப்ரெண்ட்ஸோட போட்டு சாவடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஏன்டா சாவடிக்கிற, எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான்டா, எங்கள் வீட்லேயும் அப்படி தான்டா, காரில் ஓட்டி இருக்கும்போது ஃபோன் எடுக்கலேன்னு சண்டை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க வீட்டில் உள்ள ரீசன் ஃபுல்லாக சொல்கிறாங்க. சொன்னோன்னா முத்துவால் ஏற்றுக்க முடியலை, இப்படி மாடா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. உடனே பார்த்திங்கன்னா செல்வம் சொல்கிறாரு, டேய் சண்டை போடுறது பிரச்சனை இல்லை, ஆனால் உடனே சமாதானம் ஆயிடணும், அதே இங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து சிஸ்டரோட சமாதானம் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மீனாவோட தம்பி வந்து ஓனரோட பொண்ணை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரி வரார். அப்போ பார்த்திங்கன்னா இப்படிலாம் சுத்தாதடா அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்கா அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்படிலாம் இல்லைக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் மாமியார்தே மீனாவை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கவங்க பேசுகிற பார்க்கையில் சாப்பாடு எதுவும் ஒழுங்காக கிடைக்கலையோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படி தானாங்க. நெக்ஸ்ட் சீரியல் முடிஞ்சிச்சு. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம்.